திடீர்னு தம்பி தம்பி கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம். என்னடா நம்ம அண்ணன் அக்கா யாருமே வீட்டில் இல்லையே, நம்மளார தம்பி தம்பி கூப்பிட பார்த்தா எங்கள் அம்மா என்னம்மா நேட்டியும் எந்திரிப்பா ஏறி வச்சு காய் எடுக்கணும்ட்டாங்க. சரி மணி எத்தனமான்னு கேட்டி மணி 4ன்னாங்க. சரி உழைக்க பிறந்த ஆன்மனுக்கு உறக்கத்தை விட்டு நினைவா இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன். சரி முளைக்கிழங்கு புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். புடிங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கிழங்கு நிறையா வந்துருச்சு. சரி அள்ளி போலாம் பவுல பார்த்தா பவுல காணோம். அப்புறம் எங்கடா பார்த்தா அங்கே அவரை காஞ்சிச்சிருந்தாங்க. சரி எடுத்துட்டு வரும் நடந்து போனா நடக்கும் போது என்னடா அது தூக்கத்துல நம்ம கொடைக்கானலுக்கு வந்துட்டோமா அப்படின்ற ஃபீலிங் ஆகி போச்சு. என்ன நீங்களே பாருங்களேன் கால் கீழே இன்னும் அவரை காய்ச்சிக்கு சாக்கலை கொட்டி வச்சுட்டு வந்து முளைக்கிழங்கு அள்ளிட்டு கிளம்பிட்டேன். போய் தண்ணிக்கில கொட்டி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா கழுவுறேன் கிழக்கதான் விடிஞ்சு வந்தே தவிர கிழங்கு புரியவே இல்லை. நானும் எவ்வளோ இருந்தேன் குளிராத மாதிரியே நடிக்கிறது. சரியான குளிருங்க. அப்புறம் என் வீட்டுக்காரம்மா காப்பி கொண்டு வந்தாங்க. சரி ஒரு டம்ளர் காப்பியை தெம்பா குடிச்சுட்டு மறுபடியும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். சரி ஒரே கழுவி முடிச்சுட்டு இப்போ அரைக்கிற எடுத்து வச்சிருந்தாரு. அதை போய் சாக்கில் அள்ளி மூடை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு அப்புறம் பாலக்கீரை இருந்துச்சு ஒரு 10 கிட்ட அதை ஒடிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் மல்லி ஒரு 30 கிட்ட இருந்துச்சு. அதை போய் பிடிங்கி அள்ளியாந்து வச்சுட்டு அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. அதையும் அள்ளிக்கிட்டு அப்படியே கும்பிட்டு இருந்துச்சு. அதையும் அள்ளிக்கிட்டு அப்படியே தண்ணிக்கில போயிட்டேன். அதை ஒரு பவுலுக்கு அள்ளி அதை தூக்கி கொண்டாந்து தண்ணிக்கில கொட்டி விட்டு அடுத்து அவரைக்காய்க்கு பவுல தண்ணியை போது அதில் கொட்டி அலசி அள்ளி வச்சுட்டு அடுத்து வெண்டிக்காய் ஒடிக்க ஓடிட்டேன். அடுத்து வெண்டிக்காய் ஒரு பவுல் இருந்துச்சு. அதை போய் ஒடிச்சு கொண்டாந்து தூக்கியாந்து கொட்டி வச்சுட்டு அடுத்து முடலந்து கேட்டியாச்சு. நம்ம பாப்பா வந்துட்டாங்க சேர்ந்து ஏற்றுறதுக்கு. அப்புறம் எல்லாரும் குட்டி பாப்பாங்கன்னு கேட்டே இருந்தாங்கல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்புறம் அப்பாவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பி போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பி ஒரு வழியா நான் பாப்பா அம்மா 3 பேரும் கிளம்பி சந்தைக்கு வந்துட்டேன். ஒரு ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும், மறுபடியும் வேலை பார்க்க.